மீனாஸ் பாரடைஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு இறாலும் கோழியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ்டு ரைஸ் செய்து காட்ட போறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதோட என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரௌனும் கோழியும், அதாவது இறாலும் கோழியும் வச்சு ஒரு ரைஸ் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு சிம்பிளான ரைஸ். இவ்வளவு இருக்குதுன்னு பார்க்காதீங்க, பொருட்கள் எல்லாம் இவ்வளவு இருக்குண்டு. இது ஒரு சிம்பிளான ரைஸ். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக செய்யலாம். பாருங்கள், இதுக்கு தேவையானது சிக்கன் நான் லெக் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தசை இருந்தால் நீங்கள் அதை வெட்டிட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நான் இதுக்கு மஞ்சளும் உப்பும் மிளகாய் பொடியும் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்து மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட இறால் மஞ்சளும் உப்பும் தனி மிளகாய் தூளும் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இறாலையும் கோழியும் பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சிட்டு நான் இதை எல்லாம் தோல் என்ன சொல்கிறது சதைகளை வேறையாக்கி எடுப்பேன். அதோட கத்திரிக்காய் கொஞ்சமும், கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் உப்பும் மஞ்சளும் போட்டு பொரிச்சு எடுக்க வேணும். அதோட கேரட் லீக்ஸ் இது சோறை நாங்கள் வேறையா இது கொஞ்சம் எண்ணெய் விட்டு நாங்கள் தாளிச்சு எடுக்கிறது. இதோட நாங்கள் எங்களுக்கு சுக்கட்டி தேவையில்லை, சுக்கட்டி யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு அது பிடிக்காது. விரும்பினாக்கள் சுக்கட்டியையும் சோறோட சேர்த்து போட்டு அதை தனியாக நாங்கள் சோறை வேறையா சமைச்சு வச்சிடணும். சீரகம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் பட்டை, இது இவ்வளவு எடுத்து வச்சிருங்க. அதோட முட்டை ஒரு 3 காணும். இது 300 கிராம் ரைஸ், 2 கப் ரைஸ் 300 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் அந்த அரிசி அளக்குற கப்பில் தான் எடுத்திருக்கிறேன். 300 கிராம் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன சம்பா அரிசி வேணும்னா நீங்கள் சம்பா அரிசி எடுத்துக்கொள்ளலாம். அதோட கொஞ்சம் வெங்காயம் பொரிச்சு எடுக்கணும், அதுக்கு வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அதாவது மரக்கறி தாளிக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு தாளிச்சு எடுக்கணும். அதோட இது என்னோட ரெசிபி, இந்த சில்லி பேஸ்ட். நான் இந்த ரைஸுக்கு இந்த சில்லி பேஸ்ட் பாவிக்கிறது. உங்களுக்கு அப்படி தேவைன்னா நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு இந்த ரெசிபி போடுவேன். சில்லி பேஸ்ட் ஒரு உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு உரைப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட உப்பு இவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. வாங்க என்ன மாதிரி செய்யறது. நாங்கள் முதல் ரைஸை நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு வருவோம். எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க. இப்போ பாருங்க, நாங்கள் ஒரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நாங்கள் என்ன செய்யணும், இந்த சீரகம் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கூட எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 கிராம்பு, அதோட ஒரு 2 ஏலக்காய், ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, இவ்வளவு போட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் அதை வெடிக்க விட வேண்டும். கொஞ்சமாக அதை வெடிக்க விட்டுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் அது பொரிஞ்ச உடனே மெல்லிய பிள்ளைங்களை வச்சு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப் எடுத்தீங்கன்னா 1.5 கப் தண்ணி விடணும். தண்ணியை விட்டுட்டு தான் நீங்கள் தண்ணி கொதித்த பிறகு உப்பு போட்டு அதுக்கு பிறகு அரிசியை போடணும். நாங்கள் இப்போ தண்ணியை நாங்கள் விடுவோம். இப்போ சரி பொரிஞ்சிட்டு நாங்கள் தண்ணியை விட்டு அதோட நாங்கள் கொதிக்க விடுவோம் தண்ணியை. இப்போ பாருங்க, நான் 2 கப் எடுத்திருக்கிறேன். 2 கப் ரைஸுக்கு 3 கப் வரும். 1.5 கப்னா 3 கப் தண்ணியை விட்டு நாங்கள் என்ன செய்யணும், அதை கொதிக்க விடணும். நான் இன்னொன்று நான் இந்த சுப்கட்டி பாவிப்பேன். இந்த சுப்கட்டி பாவிக்கிற வெஜிடபிள் சுப்கட்டியோ, நீங்கள் உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும்னா சிக்கன் போடலாம். நான் இப்போ வெஜிடபிள் சுப்கட்டி எடுத்துருக்கிறேன். வெஜிடபிள் சுப்கட்டியை
நாங்கள் உடைச்சி போடுவோம். உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் போடலாம். எனக்கு அது அந்த டேஸ்ட் பிடிக்கும், அதால நான் போடுறது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அதை வந்து போட்டாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அதை வந்து கொதிக்க விடுவோம். தண்ணி கொதிச்ச உடனே ரைஸை போடுவோம். தண்ணி கொதிச்ச உடனே கொஞ்சம் உப்பை போட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து ரைஸை போடலாம். இப்போ நாங்கள் ரைஸுக்கு தேவையான அளவாக போடுங்க உப்பு. ஏன்னா நாங்கள் மரக்கறி வதக்கிறதுக்கும் உப்பு போடுவோம். நீங்கள் ஒரு அளவாக ரைஸுக்கு உப்பை போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, தண்ணி கொதிச்சுட்டு இனி நாங்கள் இந்த ரைஸை போடுவோம். இப்போ போட்டாச்சு. இப்போ ஒரு கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை மூடி அவிய விடுங்க. அவ்வளவுதான். இந்த ரைஸுக்கு இனி ரைஸ் ரெடி ஆயிடும். அவிஞ்ச உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, ரைஸ் நல்லா அவிஞ்சு வந்துட்டு, ரைஸ் வந்து உடையக்கூடாது, அவிஞ்சும் இருக்கணும். இப்படி ரைஸை வந்து நீங்கள் எடுத்துட்டு நாங்கள் இனி அந்த வெஜிடபிள்ஸ், சிக்கன், ப்ரௌன்ஸ் எல்லாம் போட்டு எப்படி இதை பிரட்டுறேன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் வந்து கோழி பொரிச்சிட்டு இப்படி உதுத்துருக்குறேன். அதோட இறாலையும் பொரிச்சு கொண்டு வந்தாச்சு. கத்திரிக்காயும் பொரிச்சாச்சு. வெங்காயம். இனி நாங்கள் வதக்கிறதுக்கு கேரட் லீக்ஸ், இந்த சில்லி பேஸ்ட், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 3 முட்டை. வாங்க எப்படி நாங்கள் சோறை பிரட்டி எடுக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடானதும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த கேரட் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு கேரட்டை போட்டு, முதல்ல கேரட் வதங்கட்டும். அதோட இந்த ரம்பையில் அது ஒரு 2, அது ஒரு வாசத்துக்காக நாங்கள் போடுறது. அப்போ அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்குவோம். இப்படி நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி வதக்குவோம் முதல். இப்போ பாருங்க, இந்த கேரட் வந்து இப்படி நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்படியே வெட்டுப்படணும். அந்த அளவு அவிஞ்சிட்டா நீங்கள் என்ன செய்யணும், லீக்ஸை கொஞ்சமாக போடுங்க. லீக்ஸையும் போட்டு, லீக்ஸில் கொஞ்சம் தண்ணி விடும், அதுலேயும் கேரட் அவியும். அப்போ நீங்கள் பார்த்து போடுங்க. பார்த்து போட்டுட்டு இதை இப்படியே பிரட்டி இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே நாங்கள் கொஞ்சம் இப்போ கூட நீங்கள் உப்பு போடலாம். இந்த லீக்ஸை போட்ட உடனே உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு லைட்டாக அப்படியே தூவி விட்டிங்கன்னா, ஏன்னா நாங்கள் கோழி பொரிக்கல, கத்திரிக்காய் பொரிக்கல எல்லாம் உப்பு போட்டிருப்போம். அதால் நீங்கள் வந்து லைட்டாக உப்பை போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை இப்படியே வதக்கிட்டு, இது வதங்கினோடனே முட்டையை நாங்கள் வந்து இதோட சேர்ப்போம். இங்கே பாருங்கள், வதங்கி வருது. இந்த டைமில் நாங்கள் முட்டையை உடைச்சி ஊற்றுவோம். இதுக்கு தேவையான, முட்டைக்கு தேவையான உப்பையும் நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதோட இதை வந்து இப்படியே கிளறி விடுங்க. இப்படி மெதுவாக கிளறிட்டு இதை இதுக்கு மேலால் போட்டிங்கன்னா அதோட பாட்டில் அப்படியே பொரிஞ்சு வந்துடும் முட்டை. நாங்கள் அதுக்கு பிறகு சில்லி பேஸ்ட், இந்த பொரிச்சு வச்சது எல்லாம் கலந்துட்டு ரைஸையும் அதோட நாங்கள் கலப்போம். இப்போ பாருங்கள், முட்டை அப்படியே சுண்டி வந்துட்டு நாங்கள் இனி சில்லி பேஸ்ட் போட வேணும்.
சில்லி பேஸ்ட்டும், சில்லி பேஸ்ட் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, அளவுக்கு அதிகமாக போடாதீங்க. சில்லி பேஸ்ட் ஒரு அளவு போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதையும் கலந்து விட்டுட்டு எல்லாம் இந்த கத்தரிக்காய் கொஞ்சம் பொரிச்சது, அதோட சிக்கன், அதோட இந்த இறாலையும் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதை வந்து இப்படியே பிரட்டிட்டு சோறை நாங்கள் மெதுவாக போட்டு கிளறி எடுப்போம். அவ்வளவுதான். இந்த ரைஸ் நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். இதை இப்படியே கிளறிட்டு இப்போ பாருங்கள், இதை நல்லா எல்லாம் ஒண்டா சேர்த்து இப்படி பிரட்டிட்டு நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் எடுத்து இதோட கலந்து பிரட்டி விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை போட்டு பிரட்டுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் சரிசமனாக படும். சரிசமனாக அந்த ரைஸ் வந்து இதோட உண்டா அப்படியே இங்கே பாருங்கள், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே போடாதீங்க. கிண்டவும் உங்களுக்கு சரியான கிளறி விடவும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி பாருங்கள். இது நல்ல டேஸ்டியான ரைஸ். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு, டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். இப்படி இதை வந்து எல்லாம் கிளறிட்டு உண்டாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை போட்டு ஃபுல்லாக புரட்டி எடுக்கணும். இது வந்து ஒன்றுமே தேவையில்லை உங்களுக்கு, ஒரு ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டா காணும். இங்கே பாருங்கள், நல்ல டேஸ்டான ரைஸ். செய்து பாருங்கள். இது எந்த மெத்தட் ரைஸ், நான் செய்கிற விதம் இது. நான் எங்கேயும் பார்த்து இது பழக இல்லை, நானாக யோசித்து செஞ்ச ஒரு ரைஸ் இது. நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ரைஸை நாங்கள் செய்தாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் இந்த பொரிச்சு வச்சுருந்தோமே வெங்காயம், அதை மேலால் இப்படி தூவிட்டு நாங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அதோட ஒரு ரைத்தாவையும் செய்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேற ஒரு கறி ஒன்றுமே தேவையில்லை. இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இப்படி செய்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.